Hi students, welcome to MKP Max Sauri CBSE class 7th integer exercise 1.1. இப்போ fourth sum பாருங்க, filling the blanks to make the following statements true. நான் fourth sumல பார்த்தீங்கன்னா ஒரு 5 subdivision கொடுத்திருக்காங்க. 5வே வந்து fill-ups கொடுத்திருக்காங்க. இந்த fill-upsல என்ன ஆன்சர் வரும்னு எழுதிட்டு இது என்ன ப்ராப்பர்ட்டியை satisfy பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நேம் எழுதணும். ஓகேங்களா? இங்க பாருங்க -5 plus -8 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னது? A plus B equal to B plus A. ஓகேங்களா? புரியுதா? A plus B equal to B plus A. ஸோ இங்கே என்ன வரும்? A என்ன? -5. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் லா ஆஃப் அடிஷன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? A plus B equal to B plus A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, -53 plus dash equal to -53 வந்திருக்கு. ஸோ -53 கூட எந்த வேல்யூ ஆட் பண்ணால் -53 வரும்? 0. வெரி குட். அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது A plus 0 equal to A. நெக்ஸ்ட் பாருங்க, 17 plus dash equal to 0. 17 கூட எந்த வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வரும்? இப்போ இங்கே என்ன இன்டிஜர்ஸ் இருக்குதோ அதோட ஆப்போசிட் சைன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ இங்கே 17 அப்படிங்கிறது +17 இருக்குது. ஸோ நீங்கள் -17 எடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் சேம் நம்பரில் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 0. ஓகே, -17. அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ். ஏ பாசிட்டிவ் நம்பர் கூட ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 13 plus -12 -12க்கு தான் ப்ராக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா A plus B plus C ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? A plus B plus C. ஸோ A plus B plus C கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? A வந்து என்னது? 13 இருக்குது. Bங்கிறது -12. C அப்படின்னா என்னது? -7. A plus B plus C. So answer is -7. இது என்ன ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அசோசியேட்டிவ் லா ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? சேம் A ப்ளஸ் இங்கே தான் க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்குது. B plus C ஈக்குவல் டு என்னது? நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா A plus B plus C ஈக்குவல் டு A plus B plus C. இதுவும் சேம் தான். A plus B plus C ஈக்குவல் டு A plus B plus C. இதுவும் சேம் தான். ரெண்டுமே சேம் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. A plus B plus C ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம், ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா A plus B plus C ஈக்குவல் டு A plus B plus C ன்னு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்? -3. இது ஆல்சோ இந்த சம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரெண்டுமே என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லா ஆஃப் அடிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் 4 சம்ஸ் இருக்குது. 4 சம்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ.